தூய ஆவியாரோட பலத்தை நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிறாம இருக்கிறதுனால தான் நம்ம பல கஷ்டங்களையும் படுறோம். நம்ம தூய ஆவியாரை நமக்குள்ளே ஏற்றுக்கிட்டோம்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கா தனித்தனியாக கஷ்டப்பட வேண்டாம். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிருவாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். இது நான் சமீபத்தில் உணர்ந்துக்கிட்ட உண்மை. இதை ஒரு புத்தகம் ஒன்று வாங்கினேன். தூய ஆவி அப்படிங்கிற புக் வாங்கினேன். அது எழுதினது அந்தோணி தாமஸ். அதை தமிழாக்கம் பண்ணியிருக்கிறது அருள்ராஜ்னு ஒரு ப்ரொஃபஸர். நான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் தினம் வாசிக்கிறேன். கேளுங்க. இதனால் நம்ம பலனடைஞ்சு நம்ம நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையையும் நல்லாக்கிக்கிறணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. தூய ஆவியானவர் செயல்படும் போது சில மாதங்களுக்கு முன்னால் வெளிப்பாடு கொடைகளை பெற்றுள்ள என் நண்பர் ஒருவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாம் ஜெபிப்போமா என்றார். நாங்கள் ஜெபிக்கத் தொடங்கிய போது என்னை குறித்தும் என் ஊழியங்களை குறித்தும் தான் பெற்ற வெளிப்பாடுகளை கூறத் தொடங்கினார். அவர் கூறியவற்றுள் ஒரு காரியம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. ஆண்டவர் நான் எழுதத் தொடங்கின புத்தகத்தை முடிக்க அருள் தருவேன் என்று சொன்னதாக கூறினார். உண்மையில் தூய ஆவியை குறித்து நான் ஒரு புத்தகம் எழுதத் தொடங்கினேன். ஆனால் இடையில் அதை நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் அதை நான் எழுதுவதாக நினைத்திருந்தேன். இந்த புத்தகத்தை எழுதுவது ஆண்டவரின் விருப்பம் என்பதை அறியாதிருந்தேன். பல நாட்களுக்கு பிறகு நான் தங்கியிருந்த அறையில் தூய ஆவியை குறித்து நான் எழுதியிருந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தேன். அந்த பிரசன்னம் என் 5 புலன்களாலும் உணரக்கூடியதாக இருந்தது. அதாவது என் ஆவியிலோ அல்லது உடலிலோ அப்பிரசன்னத்தை உணரக்கூடியதாக இருந்தது. அப்போது இந்த செயல் ஆண்டவரிடம் இருந்தே வந்தது என்றும் இப்புத்தகத்தை எழுதுவது ஆவியானவரின் செயலாக இருக்கிறது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். திடீரென்று காரியங்கள் எனக்கு மாறியது. ஆண்டவரின் பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக உணர ஆரம்பித்தேன். அவருடைய ஞானம் எனக்குள் கடந்து சென்றது. நான் ஒரு சிறு தாளை எடுத்து கடவுள் இந்த புத்தகத்தின் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார் என்று எழுத ஆரம்பித்தேன். அதை எழுதுவதற்கு தூய ஆவியானவர் எப்படி உதவினார் என்பதை அறிவது மிகவும் ஆர்வமாக இருக்கும். ஒரு நாள் என் நண்பர் அலெக்ஸை பார்த்து, அலெக்ஸ், இந்த புத்தகத்திற்காக ஜெபியுங்கள். இந்த புத்தகத்திலே கடவுள் விரும்புவது என்ன என்று கூறுங்கள் என்று கூறினேன். அவர் வெளிப்பாடு கொடைகளை பெற்றவர். ஒரு நாள் மாலை அவர் என்னை ஜெபிக்க அழைத்தார். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த போது தூய ஆவியானவரின் பிரசன்னம் எங்களை நிறைக்க ஆரம்பித்து வெளிப்பாடுகள் தண்ணீரைப் போல புறப்பட்டது. அவர் கூறிய வெளிப்பாடுகள் 80% ஆண்டவர் முன்பே எனக்கு காட்டியிருந்த செய்திகளை உறுதிப்படுத்துபவையாக இருந்தன. மீதியானவை மட்டுமே நான் இந்த புத்தகத்திலே சேர்க்க ஆண்டவர் விரும்பினார். நான் உற்சாகத்தோடு தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் ஆண்டவரிடம், தயவு செய்து காரியங்களை இன்னும் ஒரு முறை உறுதிப்படுத்தும் என்று கூறினேன். மறுநாள் நான் நடந்து கொண்டிருந்த போது வெளிப்பாடு கொடைகளையும் பரவச பேச்சு கொடையையும் பெற்றிருந்த ஒரு சகோதரியை சந்தித்தேன். நான் அவரிடம் இந்த புத்தகத்தை பற்றி கூறி ஆண்டவர் இந்த புத்தகத்தை பற்றி என்ன விரும்புகிறார் என்று ஆண்டவரிடம் ஜெபிக்கும்படி கூறினேன். ஒரு நாள் காலை நான் அவர்களை சந்தித்தேன். அப்போது அவர் ஆண்டவரின் பிரசன்னத்தினால் நிரம்பி மகிழ்ச்சியோடு இருந்தார். அவர் பல காரியங்களை என்னோடு பேசி இறுதியாக, நீங்கள் அநேக புத்தகங்களை எழுதுவீர்கள் என்று ஆண்டவர் கூறியதாக கூறினார். மற்றொரு நண்பர் என்னை அழைத்து, எதற்கும் கவலைப்படாமல் இந்த புத்தகத்தை எழுதுவதில் மட்டும் கவனம் செலுத்துமாறும், புத்தகம் எழுதுவது முடிந்ததும் உங்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும் என்றும் ஆண்டவர் கூறுவதாக கூறினார். இந்த புத்தகத்தை குறித்து நான் தனிப்பட்ட முறையிலும் பிறர் மூலமாகவும் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகள் என்னவென்றால், கடவுள் தன் ஆவியை தன்னுடைய மக்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதுதான்.
மேலும் ஆண்டவர் தூய ஆவியை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவர் தூய ஆவியின் செயல்பாடுகளை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கடந்த 2000 ஆண்டுகளாக கடவுள் தன் ஆவியை பொழிந்து கொண்டு இருக்கிறார். கடந்த 100 ஆண்டுகளாக ஆவியின் மிக பெரும் அருட்பொழிவு நாடுகள் மீது ஊற்றப்படுவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடவுளின் வாக்குறுதி என்னவென்றால், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28 என்பதாகும். இதுவரை இல்லாத அளவு ஆவியானவர் ஊற்றப்படப் போகிறார். அவர் ஊற்றப்படும் போது பிள்ளைகள் இறைவாக்கு உரைப்பர். பெரியோர்கள் கனவுகளை காட்சிகளை காண்பர். இளையோர் எழுந்து அற்புத அடையாளங்களோடு பிரசங்கிப்பர். தூய ஆவி வல்லமையோடு செயல்படுவார். ஆண்டவர் தூய ஆவியை அனைவரும் அறிய விரும்புவதற்கு ஒரு காரணம் உண்டு. உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்த நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும். அதன் பின்பு முடிவு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. தொடக்க காலத்தில் நற்செய்தி தூய ஆவியின் வல்லமையால் நடைபெற்றது. முடிவிலும் அவ்வாறே தூய ஆவியின் வல்லமையால் நடைபெறும். செக்கரியா 4:6 கூறுகிறபடி, உன் ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்று கூறுகிறார் படைகளின் ஆண்டவர். மற்றொரு காரணம், நாம் திரும்ப திரும்ப தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அவருடைய வல்லமையால் மூடப்படும் போது எதிரியின் எல்லா வல்லமைகளிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்பட முடியும். இன்றைய உலகில் இறையரசை பற்றிய காரியங்களுக்கு தூய ஆவியானவரே பொறுப்பாளியாக இருக்கிறார். இந்த பூமியில் கடவுள் சார்ந்த காரியங்களுக்கு அவரே தலைமை நிர்வாகியாக இருக்கிறார். நாம் அவரை இன்னும் அதிகமாக அறிய வேண்டும். தூய ஆவியானவரே விண்ணகத்தை மண்ணகத்தில் வெளிப்படுத்துபவர். நீங்கள் அவரை அறிவதால் அது உங்கள் வாழ்வில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். தூய ஆவியானவர் நம்மில் உள்ள கடவுளின் வல்லமையாகும். அநேக மனிதர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு தூய ஆவியானவர் ஓர் ஆள் என்றும் அவர் கடவுளாகவும் இருக்கிறார் என்றும் அறிந்த பிறகு மாறியிருப்பதை நான் அறிவேன். மேலும் அவர் ஆராதிப்பதற்கு உரியவர். அவருடனான நேரடி உறவு உங்களுக்குள் உள்ள ஆண்டவரின் பிரசன்னத்தை அதிகப்படுத்தும். அவருடனான ஆழமான உறவு உங்களில் கடவுளின் பிரசன்னத்தை வெளியரங்கமாக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய பிரசன்னத்தில் நாம் எப்போதும் மறுரூபம் அடைகிறோம். தொடர்கிறேன்.